கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு தந்தை ஆண்டனி பிலமென்ராஜ் அவர்களுடைய குறுப்பட்ட நாள் 49 நாளைக்கு அவருடைய பிறந்த நாள் என்று அவருடைய திருவாயிலிருந்து வந்ததை கேட்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அவரோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறுவதற்காக நாம் இங்கு குழுமி இருக்கின்றோம். தந்தை அகஸ்டின் அம்ப்ரோஸ் நற்செய்தியிலே தெளிவாக வாசித்தது போல, அஞ்சாதீர்கள், fear not is the frequent word in the gospel. fear not, அஞ்சாதீர்கள். தமிழ் கலாச்சாரத்தில் கூட அஞ்சி அஞ்சி சாவார் இவர் தினம் அஞ்சாத பொருளில்லை அவனியிலே என்று சொல்லுகிறார்களே. fear not, பயப்படாதீர்கள். சில சமயம் கேரளாவில் ஒரு ஸ்டடி மேற்கொண்டார்கள். அதிலே பயமா இருக்குன்னு சொல்கிற வார்த்தை அதிகமாக தமிழ்ஸ் பயன்படுத்துகிறாங்க என்று கேரளா சிஸ்டர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க. நம்ம நாட்டில் கேரளாவிலேருந்து பயமாக இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் பயமாக இருக்கு என்று. ஆனால் நற்செய்தியிலே அஞ்சாதீர்கள். பிளவும் அஞ்சாமல் இத்தனை ஆண்டுகளாக இந்த மறை மாவட்டத்தில் பணி செய்த ஒரு குரு, முதிர்ந்த ஒரு குரு, வைரம் நிறைந்த மரம் என்று சொல்கிறார்களே, மரத்தை பற்றி இது வைரம் பாய்ச்சிய, வைரம் நிறைந்த ஒரு மரம் குரு. அந்த குருவினுடைய மகிழ்ச்சியில் நாம் இணைவது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. எனக்கு அரும்பு மீசை வருவதற்கு முன்னால் அவருடைய குருப்பட்டம் முடிந்து ஆயருக்கு செயலராக இருந்த சமயத்தில் சேக்ரட் ஹார்ட் கத்தீட்ரலில் அவர் பிரசங்கம் வைக்க வர்றார். அது மிஷன் சண்டே என்று நான் நினைக்கிறேன். அவர் சேக்ரட் ஹார்ட் ஸ்டூடெண்ட்ஸு, பூக்கார கான்வென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முன்னால் உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஐ saw a priest coming down. மலைப்பொழிவு, சமவெளி பொழிவுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? மலைப்பொழிவு மத்தேயு பயன்படுத்துகிறாரு, மற்ற நற்செய்தியாளர் சமவெளி பொழிவு. சமமாக அவர்கள் முன்னால் நின்று டயலாஜிக்கல் ஒரு கேள்வி கேட்குறாரு, அவங்க பதில் சொல்கிறாங்க. அதிலிருந்து அதை தொடுத்து எடுத்து முடித்தார். அது முதல் நான் பார்த்த ஒரு பெடகஜி அணுகுமுறை. உரையை இப்படியும் நிகழ்த்தலாம் என்பதை நான் பார்த்தேன். டயலாஜிக்கல் செர்மன். பலாப்பழத்தை செர்மன் வைப்பது மட்டும்தான் நமது வேலை என்று நாம் நினைக்க முடியாது. இதனால் அவர்கள் இருந்த பணித்தளம் விரிந்து பரந்த பணித்தளங்கள். அதுபோலவே ஒவ்வொரு குருக்களும் இங்கே இருப்பவர்கள் விரிந்த பரந்த பணித்தளங்களில் பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார்கள். அந்த பணிகளில் இன்பம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, இன்பமும் துன்பமும் கலந்து இருக்கிறது. பலாப்பழத்தை அறுத்து முள் உள்ள தோல் பகுதியை எடுக்கும்போது சுளையை சுலபமாக எடுத்துவிட முடியாது. அதில் பிசின் கையில் பட்டு பலாப்பழத்தையும் எடுக்க முடியாமல் விட்டுவிட முடியாமலும் நம்மை செய்யும். பிசின் பலாப்பழம் இல்லையா? பாட்டி தலையாட்டுறாங்க, அது பழக்கம் இருக்கு. எப்படி பாட்டிமார்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் அல்லது அக்காமார்கள் நமக்கு சொல்லுகிறார்கள்? ஒரு கிண்ணத்திலே நெய்யோ நல்ல எண்ணெயோ வைத்துக்கொண்டு அந்த பிசினை போக்கி நாம் சுளையை எடுத்து மற்றவர்கள் கொடுக்கிறோம், நாமும் உண்கிறோம். அதுபோல தன்னுடைய படிப்பால், தன்னுடைய அனுபவத்தால், நான் இதை சொல்ல வேண்டும் என்ற உந்துதலால் அந்த நெய் போல எண்ணெய் போல தன்னை மாற்றிக்கொண்டவர் தந்தை பிலமென்ராஜ். தடைகள் வருதே என்று விட்டுவிடவில்லை, உட்கார்ந்து விடுவதில்லை. அவைகளையும் மீறி நாம் செய்ய வேண்டும் என்று அவர் இந்த மறை மாவட்டத்துக்காக உழைத்திருக்கின்றார். அவர் பல்வேறு பணிகள், ஆயருடைய செயலர், சமூக சேவை மையத்தினுடைய ஜாயிண்ட் டைரக்டர், பிறகு கல்விக்குழுவில் செயலர், மறை வட்ட அதிபர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படிப்பு, செமினரியிலே
படிப்பு இவைகளெல்லாம் இருந்தாலும் இவைகளெல்லாம் எதற்கு கீழே வர வேண்டும் என்றால் மறைமாவட்டத்தின் ஒருங்கிணைந்த முன்னேற்றத்திற்காக அயராது யோசித்தவர், எழுதியவர், அதற்கு தகுந்த நபர்களிடம் சொன்னவர் என்ற அந்த தலைப்பிற்கு கீழே தான் இவைகளெல்லாம், இந்த பணிகள் எல்லாம், இந்த டைட்டில்ஸ் லீடர் விதவுட் டைட்டில்ஸ் என்றெல்லாம் இன்றைக்கு பேசுகிறார்களே, இந்த டைட்டில்ஸ் எல்லாம் அதற்கு கீழே தான். அவருக்கு முக்கியமானது இந்த மறைமாவட்டத்தை ஒருங்கிணைந்த முன்னேற்ற பாதையிலே செலுத்த வேண்டும். அதற்கு அவர் ஆபரேஷன் பிளாக் போர்டு என்ற ஒரு திட்டத்தை வரைந்தார். திட்டத்திலே கருத்துக்கள் செறிந்த அந்த திட்டத்தை பல ஆண்டுகளாக அவர் யோசித்து வருகிறார். அதை எல்லா ஆயர்களும் கடைபிடித்திருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற ஆயரும் அந்த ஜீரோ லிட்ரசி என்பதற்கு செயல் வடிவம் கொடுத்து செயல் முயலாகவே செயல்படுகிறார். அதற்கு அடிப்படையான காரணம் தந்தை பிலோ என்று சொன்னால் அது மிகை சொல் இல்லை. நான் சொன்னால் யாரும் எதிர்க்க மாட்டார்கள் என்று உறுதிப்படுத்திக் கொண்டு சிலர் பேசுவதற்காக காத்திருப்பார்கள். கடைசியாக வாழ்க்கையினுடைய அந்திம பொழுது வந்துவிடும், பேச மாட்டார்கள். பிலோ காலமும் சரி உலகமும் சரி கேட்க வேண்டும், நான் உணர்வதை கேட்க வேண்டும் என்று அவ்வப்பொழுது மாதுளை முத்துக்களை போல சொல்லிவிடக்கூடிய ஒரு பண்பாளர். சிறு பொறிகள் தானே பெரு நெருப்பாகும் என்பதை அவர் மறந்தார் இல்லை. சிறு பொறிகள் தானே பெரு நெருப்பாகும் என்பதை அவர் மறந்தார் இல்லை. பாகுபாடு பார்க்காமல் பிரச்சனைகளுக்கு இதுதான் தீர்வு என்று தனக்கு படுகிற உணர்வுகளை உடனே அதை எந்த போரமாக இருந்தாலும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அவரிடம் இருக்கிறது. அவர் ஒரு பண்டிட், படித்தவர், எப்பொழுதும் படித்துக்கொண்டே இருப்பார். டெல்லியில் இருந்தாலும் சரி, திருச்சியில் போய் அந்த விளிம்பு நிலை மக்களுக்காக உழைத்த போதும் சரி, எ மேன் ஆஃப் லெட்டர்ஸ், படித்துக்கொண்டே. அதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள். மணிலாவில் ஒரு கான்டினென்டல் கான்ஃபரன்ஸ் இருந்தது, கண்டங்கள் சார்ந்த ஒரு கான்ஃபரன்ஸ். அதற்கு நானும் போயிருந்தேன், தந்தை அவர்களையும் அழைத்து சென்றிருந்தேன். அதற்கு வரவேண்டிய ஒரு தியோலோஜியன் வரவில்லை. அவருடைய ஸ்பீச் எழுதி ப்ரெசென்ட் பண்ணல. அதை பிலோ நீங்கள் செய்யுங்க, நீங்கள் தான் பொருத்தமான ஆள் என்று கேட்டேன். பணிவாக அதை ஏற்றுக்கொண்டார். அதை ஏற்றுக்கொண்டு அங்கே அதை டெலிவர் பண்ணும்போது அவருடைய முத்திரையையும் பதித்தார். அவர் படித்தவர் என்பதையும் படித்தார். எப்படி என்று சொல்கிறேன், அதை படிப்பதற்கு முன்னால் இவர் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். ஏன்னால் அது படிக்க ஆரம்பித்தால் இதை அவர் எதுவும் சேர்க்க முடியாதுல்ல, அது அவருடைய பேப்பர் அவ்வளோ போயிடும். அதனால் அதற்கு முன்னால் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. பிலோவுக்கு நான் சொல்கிறேன், நீட்டி இஸ் a philosophical and Vedic term meaning neither this nor that. அது ஃபிலாசபியில், இந்தியன் ஃபிலாசபியில் ஆரிய சொல்லாக இருந்தாலும் அது ஒரு டியூவாலிட்டி, இரண்டு அல்ல ஒன்று என்ற அந்த மாதிரி சித்தாந்தங்களை விளக்குகின்ற வார்த்தை தான் நீதி. I am neither the person who wrote this nor the one who is reading. அவர் வர முடியவில்லை, அவரும் நான் அல்ல, வாசிப்பதும் என்னுடைய எழுத்தல்ல என்பதை அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்து அது பெரிய அப்ளாஸாக இருந்தது. அப்படி சொல்லி அதை வாசித்தார். அது அவருடைய ஒரிஜினாலிட்டிக்கு, அவருடைய இன்சைட்டுக்கு அது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இன்னும் பல உதாரணங்கள் இருக்கின்றன. அதை ஒரு சிறிய உதாரணமாக, என்னுடைய உள்ளத்தை தொட்ட ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். அதே சமயம் அவ்வளவு படித்திருந்தாலும் ஒளியார் முன் ஒள்ளியர் என்று வள்ளுவர் சொல்கிறார். விவரம் தெரிந்தவர்களுக்கு முன் ஒள்ளியர் அப்படின்னா கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவராகவும் அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிலோ அவர்களுடைய தந்தையாரை நான் நன்றாக அறிவேன், தாயாரை அறிவேன். எல்லாரும் போயிடுவாங்க அந்த திருத்தரப்பூண்டியில். அவருடைய தந்தையார் அந்த திருக்குடும்ப பக்தி மலையை வச்சுக்கிட்டு என்னென்ன ஜெபம் சொல்லுவாரோ தெரியாது. ஏறக்குறைய அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த ஓரத்தில் ஆண்டவரே சொல்கிறார்ல, 2 விதமான ப்ரேயர்ஸ் இருக்குன்ட்டு. ஒருவன் கடைசியில் உட்கார்ந்து ஜெபித்தான், அதுதான் ஏற்கப்பட்டது. அப்படி ஜெபித்ததுனால்தான்
அவருடைய பையன் இவ்வளவு பாராட்டுகள் பெறக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஒரு அரசராக இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு உதாரணம், எனக்கு டை கட்ட தெரியாது. இவர் பூனேயில் படித்ததுனால டை எல்லாம் கட்டிட்டு வந்தார். நாங்கள் 2 பேரும் அமெரிக்காவுக்கு ஒரே நேரத்தில் போனோம். எங்களுக்கு பக்கத்தில் அபீர் உட்கார்ந்துருந்தார். நாங்கள் 3 பேரும் ஃப்ளைட்டில் பக்கத்தில் போனோம். அவருடைய கண்களிலும் ஈரம், என்னுடைய கண்களிலும் ஈரம். நான் என்னுடைய தாயை விட்டு போகிறேன், தந்தையை விட்டு போகிறேன். அவருக்கு அதே ஃபீலிங். நான் என்னுடைய கண்ணீர் இவருக்கு தெரியக்கூடாது என்று பார்க்கிறார், அவருடைய கண்ணீர் எனக்கு தெரியக்கூடாது என்று அவர் மும்பரமாக இருக்கிறார். இருந்தாலும் சேர்ந்து பயணித்த அந்த காலங்கள். ஜான் இருதயராஜ் தான் எனக்கு டை கட்டி விட்டார். எனக்கு டை கட்ட தெரியாது. அதை அப்படியே போய் அமெரிக்காவில் போட்டுட்டு திருப்பி நான் வரும்போது அதை அப்படியே எடுத்து அப்படி லேசாக சுருக்கிட்டேன். ஏன்னா அதில் கட்டுறதுல சில காம்ப்ளிகேஷன் இருக்குது, எனக்கு தெரியாது என்று. அது எனக்கு ஞாபகமாக இருக்கின்றது. எனவே இந்த நேரத்திலே தந்தை பிலோ, நீங்கள் செய்த பணி மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. கடவுள் நம்முடைய தலைமுடியெல்லாம் எண்ணி இருக்கிறார் என்று நற்செய்தியிலே வாசிக்க கேட்கிறோம். குருவிகள் அது இறந்து விடுகின்றன, இறந்துபட்டாலும் விற்கப்படுகின்றன. அது கூட கடவுளுடைய திட்டத்தின்படி நடக்கிறது. அது வள்ளுவர் அதுதான் விதி பயன் என்று சொல்கிறார். விதி என்றால் ஃபேட்டிசம் இல்லை, அது அப்படி இருப்பது தான் ஒரு இயல்பு என்ற முறையில் அவர் சொல்லுகிறார். எனவே இந்த பணி ஒரு மலையை ஏறுவதற்கு சமம். ஜெயரஞ்சன் என்ற ஒரு திட்டக்குழு அறிஞர் திட்டக்குழு அறிஞர், பிளானிங் கமிஷனுடைய அறிஞர் ஜெயரஞ்சன், அவர் சொல்கிறார், இந்த பணிகள் எல்லாம் சமுதாய பணியாக இருந்தாலும் சரி, இந்த போன்ற சமய பணியாக இருந்தாலும் மலை ஏறுவதற்கு சமம். மலை ஏறுவது எவ்வளவு கடினம்? மலையை தலைகீழாக ஏறுவதற்கு சமம் என்று சொல்கிறார். மலையை தலைகீழாக ஏறுவது எப்படி? மலையை ஏறுவதே சிரமம், மலையை தலைகீழாக ஏறுவது. அப்படி தலைகீழாக நீங்கள் ஒரு பெரிய மலையை கடந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு வழித்துணையாக கடவுள் உங்களோடு கரம் பிடித்து நடக்கிறார். நீங்கள் பல ஆண்டு, பல்லாண்டு பல்லாண்டு, பல கோடி 100 ஆண்டு என்று ஆண்டாள் வாழ்த்தது போல இந்த குருக்கள் சார்பாக வந்திருக்கின்ற நண்பர்கள் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். at multos annos many more returns of the year. இன்றைக்கும் நாளைக்கும் சேர்த்து நான் உங்களை வாழ்த்துகிறேன். தந்தை மரிய சுசை அவர்களை இந்த வார்த்தைகளை எல்லாம் தொடுத்தால் ஒரு அழகான துண்டு வரும் அல்லவா, அந்த துண்டை போர்த்துவதற்காக அழைக்கிறேன். பிள்ளைகள் முன்னாடி வாங்க, நீங்கள் முன்னாடி வாங்க, முன்னாடி சார். அல்போன்ஸும் ரெடியாக Thank you.